ஓம் நமோ வெங்கடேஷாய. பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவா புக்கிங் இன்றைக்கு மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் பண்ணுறாங்க. திருமலா திருப்பதியில் தங்கி வாரண்டி சேவா செய்யணுன்ட்டு விருப்பப்படுறவங்க இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறது, தங்குறதுக்கு உண்டான இடம் எல்லாமே டிடிடியில் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. இண்டிவிஜுவலாவோ குரூப்பாவோ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும், ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன், எந்த ஏஜில் இருக்கிறவங்க என்ன சேவா ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம், எவ்வளோ நாட்கள் அந்த சேவா கொடுப்பாங்க, எங்கே கொடுப்பாங்கங்கிறது பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. பேமெண்ட் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் செய்துக்க போகிறோம். இதில் குரூப்பாக புக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு லாகின்லேருந்து 10 பேர்லேருந்து 15 பேர் வரைக்கும் குரூப்பாக புக் பண்ணிக்கலாம். எந்த சேவா குரூப்பாக செய்யலாம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதின்னு இருக்கும். போத் மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் ஒன்லி மேல்ஸ். அதுவும் நவநீத சேவா மட்டும்தான் குரூப்பாக செய்யக்கூடிய சேவா. இதே ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா நவநீத சேவா இண்டிவிஜுவலாகவும் செய்யலாம். அடுத்து பரகாமணி சேவாவும் குரூப் சூப்பர்வைசர் சேவாவும் இண்டிவிஜுவலாக மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். டாக்குமெண்ட்ஸ் யார் என்ன அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, எந்த சேவா புக் பண்ணாலும் சரி, ஈவன் நீங்கள் குரூப்பாக புக் பண்ணாலும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரீசெண்டாக நம்ம மொபைலே ஃபோட்டோ எடுத்து கூட 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதி நவநீத சேவாக்கு ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். பரகாமணி சேவா எம்ப்ளாயி கேட்டகரியில் புக் பண்ணுறப்போ ஃபோட்டோவோடு சேர்த்து எம்ப்ளாயி ஐடியை உங்கள் மொபைலே ஃபோட்டோ பிடிச்சி 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து அப்லோட் பண்ணிக்கோங்க. பரகாமணி ஜென்ரலில் புக் பண்ணுறப்போ உங்கள் ஃபோட்டோவோடு சேர்த்து அடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறப்போ குறைஞ்சது 10வது படிச்சிருக்கிற சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோ எடுத்து ரீசைஸ் செய்து அப்லோட் பண்ணுங்கள். குரூப் சூப்பர்வைசர் சேவா புக் பண்ணுறப்போ அவங்க ஃபோட்டோவோடு சேர்த்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறப்போ குறைஞ்சது டிகிரியாவது நம்ம படிச்சிருக்கணும், அதாவது டிகிரி படிச்சிருக்கணும். அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோ பிடிச்சி 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக ஒரு டவுட் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லிடுறேன். சீனியர் சேவா இப்போ கிடையாது. சீனியர் சேவாவை குரூப் சூப்பர்வைசர் சேவாவாக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி மாற்றிருக்காங்க. குரூப் சூப்பர்வைசர் சேவாவில் மத்தியானம் 3 மணிக்கு தான் பதிஞ்சுக்கணுன்ட்டு இல்லை, இப்போ கூட நீங்கள் பதிஞ்சுக்கலாம். 45 வயசுலேருந்து 65 வயசு இருக்கிறவங்க தான் இந்த குரூப் சூப்பர்வைசர் சேவாக்கு எலிஜிபிளாக இருப்போம். நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அவசியம் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். சேவாக்கு போகிறப்போ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் டாக்டர்கிட்டேருந்து வாங்கிட்டு போகணும். நம்ம வீட்டிலேருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் எடுத்துக்கிட்டு போகணும். ஸோ ஃபுல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் குரூப் சூப்பர்வைசர் சேவாலேயே இருக்குது. டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ப்ரொஃபஷ்னல் டீட்டெயில்ஸ், என்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸோடு சேர்த்து ஃபோட்டோ அண்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். அவங்க கூப்பிடுவாங்க. ஏன்னா டேட் நம்ம செலக்ட் பண்ண முடியாது. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து முடித்ததுக்கப்புறம் டிடிடி சேவா சதன்லேருந்து நம்மளை கூப்பிடுவாங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் எலிஜிபிளாக இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கிறீங்க அப்படின்னா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சீனியர் சேவா இப்போ ஓப்பன் பண்ணுறது கிடையாது. அந்த சீனியர் சேவாவை குரூப் சூப்பர்வைசர் சேவாவை மாற்றிருக்கிறாங்க. சேவா பொறுத்த வரைக்கும் சீனியர் சேவாவில் நம்ம என்ன செய்தோமோ அதே தான். வாரத்துக்கு ஒருக்க சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. 15 நாள் சேவா இது. ஸோ 7வது நாளும் 15வது நாளும் 2 முறை சுபதம் என்று வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. டெம்பிள் டியூட்டி கிடையாது. யூனிஃபார்ம் மஸ்ட்டு. அங்கே ஸ்கார்ஃப் கொடுப்பாங்க, ஐடி கார்டு கொடுப்பாங்க, தங்குறதுக்குன்னு தனியாக இடம் கொடுப்பாங்க. லேடிஸ் சேவா சதன்லேயே சூப்பர்வைசருக்குன்னு தனியாக இருக்கும். அதே மாதிரி ஜென் சேவா சதனில் கூட சூப்பர்வைசருக்குன்னு தனியாக இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க, படிச்சுக்கோங்க. ஒரு சிஸ்டர் கண்டினியூஸாக கேட்டுட்டு இருந்தீங்க. சீனியர் சேவா இப்போ ஓப்பன் பண்ணுறது கிடையாது. குரூப் சூப்பர்வைசரில் இப்போ கூட நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். சேவா சதன்லேருந்து நம்மளை கூப்பிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அடுத்து ட்ரெயினர் சேவாவில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது, ப்ரொசீட் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. நான் ட்ரெயினர் சேவாக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருந்தேன். யார் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்காங்களோ
அவங்கள சேவா சதன்லேருந்து கூப்பிட்றாங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க என்னையுமே. அட்டன் பண்ணிட்டு வந்து ட்ரெயினர் சேவா பற்றி ஷேர் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ட்ரெயினர் சேவா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாத மாதிரி ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது. இப்போ மீதி 3 சேவா, ஜென்ரல் சேவா, நவநீத சேவா, பரகாமணி சேவா பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நவநீத சேவா பற்றி தெரிஞ்சுக்கலாம். இண்டிவிஜுவலாகவும் புக் பண்ணிக்கலாம், குரூப்பாகவும் புக் பண்ணிக்கலாம். லேடிஸ் மட்டுமே செய்யக்கூடிய சேவா இது. 35 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க, லேடிஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க் பண்ணுறவங்க யார் வேணாலும் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். திருமலாவில் கோஷாலா இருக்குது. நம்ம தங்கக்கூடிய இடத்துலேருந்து நடந்து போகக்கூடிய தூரம்தான் இந்த கோஷாலா. திருமலாவில் எங்கேயாச்சும் சேவா கொடுத்தா நமக்கு போக தெரியாதே, தெலுங்கு தெரியாதே அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த சேவா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். காலையில் 5 மணிக்கு ஒரு ஷிஃப்ட் இருக்கும். போனோன்னா வெண்ணெய் கடையிறது, பஜனை பாடுறது, அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது, அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் ஏதாவது ஒர்க் கொடுப்பாங்க, அதை செய்கிறதா இருக்கும். ஒரு 8-9 மணி வரைக்கும் இருப்போம். அகெயின் மத்தியானம் 3 மணி போல் போனோன்னா மார்னிங் கடைஞ்ச அந்த வெண்ணெயை கோஷாலாலேருந்து கோயில் கோபுரத்து வரைக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ 2 ஷிஃப்ட் இருக்கும். கன்வீனியண்ட்டாக இருக்கும் லேடிஸ்க்கு. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா கூட கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். சிலருக்கு பயமாக இருக்கும், வேறு ஸ்டேட்டுக்கு போகிறோம், தெலுங்கு தெரியாதே, அந்த மாதிரி கூட இந்த சேவாவில் பயம் இருக்காது. அதுக்காக சொல்கிறேன். அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நவநீத சேவா. டெம்பிள் டியூட்டி உண்டு. குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா கோயில் உள்ளே போய் சேவா செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. மற்றபடி 7 நாட்களும் அந்த கோஷாலாவில் தான் நமக்கு சேவா இருக்கும். ஸோ லாகின் செய்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ஜென்ரல் டீட்டெயில்ஸ், ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டாம். எதுக்கு ரெட்டு மார்க் போட்டிருக்காங்களோ அது மட்டும் கொடுத்தா போதும். நியர்பை டெம்பிள் எதுவோ அதை கொடுத்து நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு 50 கோட்டா போல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதில் இண்டிவிஜுவலுக்கும் குரூப்புக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல்ஸுக்கு ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். குரூப்பாக புக் பண்ணுறப்போ லேப்டாப் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நோட்ஸில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து குரூப்பாக புக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக தீரக்கூடிய சேவா இது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா. அடுத்து ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலா பார்ப்போம். போத் ஃபீமேல் அண்ட் மேல் இருக்கும் ஒரு கேட்டகரி. இன்னொன்று மேல் மட்டும் இருக்கும். திருமலாவில் பரவலாக எங்கே வேணாலும் ரேண்டமாக நமக்கு சேவா கொடுப்பாங்க. இப்போது கொஞ்ச நாட்களாக ஒரே இடத்துல தான் 7 நாட்களுக்கும் சேவா கொடுக்குறாங்க. டெம்பிள் டியூட்டி உண்டு. குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா கோயில் உள்ள சேவா செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. இண்டிவிஜுவலாகவும் புக் பண்ணிக்கலாம், குரூப்பாகவும் புக் பண்ணிக்கலாம். ஜென்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா மேல் சேவா நீங்கள் புக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க இதில் பதிஞ்சுக்கலாம். யார் வேணாலும் 7 நாட்கள் செய்யக்கூடிய சேவா இது. லட்டு கவுண்டர், சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ், வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ், புக் ஸ்டால், திருநாமம் போடுறது, பக்தர்கள் கிட்ட ஒப்பீனியன் கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு சேவா எங்கே அலாட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அன்னப்பிரசாதம் கூடம் அந்த மாதிரி எங்கே அலாட் பண்ணுறாங்களோ அங்கே போய் நம்ம சேவா செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இண்டிவிஜுவலாக புக் பண்ணுறீங்க, குறிப்பாக லேடிஸ் கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். அங்கே ஸ்டாஃப் கிட்ட கேட்டாலே எப்படி போகிறது, எப்படி சேவா செய்கிறது அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. இதே ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருப்பதிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக திருமலாவுக்கு ஓப்பன் பண்ணுறப்போ செவ்வாய் புதன் வியாழன் ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறாங்க. திருப்பதிக்கு ஓப்பன் பண்ணுறப்போ ஸ்டாண்டர்டாக செவ்வாய்க்கிழமை புக் பண்ணிக்கலாம், இல்லை வெள்ளிக்கிழமை புக் பண்ணிக்கலாம். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவில் திருப்பதி லொக்கேஷன் அதே மாதிரி தான். போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கும். மேல் ஒன்லி இருக்கும். செவ்வாய்க்கிழமை புக் பண்ணுறப்போ கீழ் திருப்பதியில் 3 நாட்களும், திருமலாவில் 4 நாட்களும் சேவா கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை புக் பண்ணுறப்போ கீழ் திருப்பதியில் 4 நாட்களும், திருமலாவில் 3 நாட்களும். அதாவது இந்த திருப்பதி சேவா புக் பண்ணுறப்போ கீழ் திருப்பதிலையும் சேவா செய்யலாம், திருமலாலையும் சேவா செய்யலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் நம்ம ஸ்டே பண்ணிக்கணும். திருச்சானூர், அலமேலு மங்காபுரம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி டோல், ஸ்ரீனிவாச மங்காபுரம், கோதன் ராமசுவாமி கோயில்ட்டு பரவாயில்ல எங்கே வேணாலும் சேவா கொடுப்பாங்க. எல்லா கோயில்களோட சுவாமி வஸ்திரம் மடிக்க சேவா கூட இதில் இன்க்ளூடட். திருமலாவுக்கு போகிறப்போ ஜென்ரலாக முந்திரி சேவா கொடுக்குறாங்க. டெம்பிள் டியூட்டி இந்த சேவாவுக்கு உண்டு. 7 நாட்கள் செய்யக்கூடிய சேவா. அதில் கீழ் திருப்பதிலையும் திருமலாலையும் பிரித்து கொடுக்குறாங்க. கீழேயும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும். திருமலாவுக்கு போகிறப்போ மேலேயும் நம்ம இன்னொரு தடவை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும். போகும்போது திருப்பதி லொக்கேஷன் புக் பண்ணுறீங்கன்னா லாக் அண்ட் கீ வச்சுக்கோங்க. விஷ்ணு நிவாசம் தான் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பிளேஸாக இருக்கும் திருப்பதி லொக்கேஷனுக்கு.
18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க இந்த ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருப்பதி லொக்கேஷன் புக் பண்ணிக்கலாம். அடுத்து பரகாமணி சேவாலேயே பரகாமணி சேவா ஆக்சுவலாக ஜென்ஸுக்கு மட்டும் இருக்கிறது. உண்டியல் காசு என்ற சேவா திருமலாவில் பரகாமணி பில்டிங் இருக்குது அன்னப்பிரசாதத்துக்கிட்ட. அங்கேயும் ஒரு நாள் கீழ்த்திருப்பதி டிடிடி பில்டிங்லேயும் அந்த உண்டியல் காசு என்ற சேவா செய்யணும். டெம்பிள் டியூட்டி பரகாமணி சேவாக்கு கிடையாது. ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீங்கள் திங்கக்கிழமை புக் பண்ணிங்கன்னா 4 நாள் சேவா செய்கிற மாதிரி இருக்கும். வெள்ளிக்கிழமை புக் பண்ணிங்கன்னா 3 நாட்கள் சேவா செய்கிற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னால் 25 வயசுலேருந்து 65 வயசு இருக்கிறவங்க ஈவன் ரிட்டையர்டாக இருந்தால் கூட இதில் ட்ரை பண்ணலாம். ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், எம்ப்ளாயி ஐடி கார்டு அப்லோட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 10வது படித்த சர்டிஃபிகேட் அவங்க அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோவோடு சேர்த்து. சேவா பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் புக் பண்ணாலும் சரி, எம்ப்ளாயியில் புக் பண்ணாலும் சரி ஒரே மாதிரி தான். ஜென்ரலில் புக் பண்ணுறப்ப ஏஜ் மாறும். 25 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பேட்ச் ஏ பேட்ச் பின்னு. பேட்ச் ஏன்னா காலையில் 7 மணிக்கு ஒரு ஷிஃப்ட்டும் அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். பேட்ச் பின்னா 10 மணிக்கு ஒரு ஷிஃப்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். ஸோ 2 ஷிஃப்ட் இருக்கும். ட்ரெஸ் கோடு மஸ்ட்டு, எல்லா சேவாக்குமே ட்ரெஸ் கோடு மஸ்ட்டு. பரகாமணிக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் இருக்கும். நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் ஸ்டே பண்ணுறது ஜென்ஸுக்கு தனி ஃப்ளோரில் பரகாமணி சேவாக்குன்னு கொடுப்பாங்க. எம்ப்ளாயி கேன்டீனில் பரகாமணி சேவாவில் புக் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். க்ரீன் கலர் ஸ்கார்ஃப் கொடுப்பாங்க. இப்போ ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா நவநீத சேவாக்கெல்லாம் ஆரஞ்சு கலர் ஸ்கார்ஃப் கொடுப்பாங்கன்னா பரகாமணி சேவாக்கு க்ரீன் கலர் கொடுப்பாங்க. குரூப் சூப்பர்வைசர்னால் எல்லோ கலர் கொடுக்குறாங்க. ஸோ போகும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோமோ அது அண்ட் ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட்லாம் வச்சுக்கோங்க. பரகாமணி சேவாவில் ஜென்ஸ் மட்டுமே செய்யக்கூடிய சேவா. நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் 4 நாள் சேவா செய்யலாமா இல்லை 3 நாள் சேவா செய்யலாமான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எந்த சேவா நம்ம பதிஞ்சாலுமே ப்ராசஸ் ஈஸி தான். லாகின் செய்துக்கணும், வர்ச்சுவல் கியூ போகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் முதலே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரெட்டு மார்க் போட்டிருக்கிற எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணணும். கரெக்டாக கொடுத்தா தான் அடுத்தடுத்து போகும். இயர் கூட டேட் ஆஃப் பர்த்து கூட நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் அடுத்தடுத்து ப்ரொசீட் ஆகும். இதில் என்ன எரர் வரும் புக்கிங் அப்போ அப்படின்னா, ஒரு சிலருக்கு மட்டும் இந்த எரர் வருது. அவங்க ஆல்ரெடி சேவா செய்திருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு தடவை சேவா செய்துட்டு எந்த சேவா இருந்தாலும் அடுத்த தடவை சேவா செய்கிறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்குறாங்க. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, திருமலா திருப்பதி நவநீத சேவா, பரகாமணி சேவாக்கு. அப்படி நம்ம 90 நாள் முடிஞ்சிருக்கும், மறுபடியும் புக் பண்ணலான்னு போடுறப்போ ஒரு தடவை புக்கிங் ஹிஸ்ட்ரியில் பாருங்கள், கேன்சல் ஆப்ஷன் ஸ்ரீவாரி சேவாவில் இருந்தால் அந்த கேன்சல் ஆப்ஷன் கேன்சல் பண்ணாதான் மறுபடியும் புக்காது. ஒரு சிலருக்கு மட்டும் இந்த இஷ்யூ வருது. இப்போவே அந்த கேன்சலை பண்ணி வச்சுக்கலாமா எங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு சேவா கேன்சல் பண்ணுறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிக்கணும். நீங்கள் ஆல்ரெடி போயிட்டு வந்திருந்தால் கூட சரி, போகாமல் இருந்தால் கூட சரி. அதாவது ஆல்ரெடி 90 டேஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்குது. அது கேன்சல் பண்ணால் தான் புக் ஆகும். 3 டேஸ்க்கு பிஃபோர் கேன்சல் பண்ணணும். ஒரு வேளை 3 டேஸ்க்கு பிஃபோர் நாங்கள் கேன்சல் பண்ணலை அப்படின்னா புக்கிங் ஓப்பன் ஆகுதுல்ல 3 மணிக்கு, அந்த டைமில் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் கேன்சல் பண்ணிக்கோங்க, புக் ஆகுது. அடுத்து ஏதாவது டீட்டெயில்ஸ் நம்ம தப்பாக கொடுத்தோன்னா கூட அடுத்ததுக்கு ப்ரொசீட் ஆகாது. கோட்டா எக்ஸாஸ்டட் அப்படின்னா, இப்போ குரூப்பாக புக் பண்ணுற போது தான் ஜென்ரலாக இந்த கோட்டா எக்ஸாஸ்டட்னு வரும். ஒன்றும் இல்லை, நம்ம 10 பேர் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்குள்ளார கோட்டா தீந்துடுது. 3 to 5 நிமிஷத்துக்குள்ளார குரூப் சேவா முடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ கோட்டா தீந்துருச்சுன்னா கோட்டா எக்ஸாஸ்டட்னு வரும். எல்லாரோட டீட்டெயில்ஸும் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா மொத்த பேரோட டீட்டெயில்ஸும் வரும். புக்னா கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். மறுபடியும் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் ஸ்ரீவாரி சேவா பார்த்தா அங்கே இருக்கும். இந்த ஒரு இஷ்யூ மட்டும் ஒரு சிலருக்கு வருது. ஆல்ரெடி நம்ம சேவா செய்து 90 நாட்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு புக் ஆகாமல் உங்களுக்கு ஆல்ரெடி புக்கிங் இருக்குன்னு இருக்கும். பட் நம்ம ஆல்ரெடி சேவா செய்தவங்க ரொம்ப நாட்கள் இருக்கிறவங்களாக இருப்போம், மோர் தென் 90 டேஸ். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரியில் இந்த கேன்சல் ஆப்ஷன் ஸ்ரீவாரி சேவாவில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருக்குன்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கணும். இப்போ பண்ண முடியாது, 3 நாட்களுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிக்கணும். வேறு என்ன பண்ணலான்னா, புக்கிங் ஓப்பன் ஆகிற அந்த டைமில் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் கேன்சல் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜென்ரலாக ஒரு சேவை நம்ம புக் பண்ணிட்டோம், போக முடியலன்னா 3 டேஸ்க்கு பிஃபோர் கேன்சல் பண்ணிட்டோம்னா அடுத்த மாதமே கூட நம்ம சேவை புக் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணாமல் விட்டாலும் சரி, இல்லை சேவை அட்டன் பண்ணிட்டு வந்தாலும் சரி,
90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அடுத்து புக் பண்ணுறதுக்கு இந்தியன்ஸாக இருந்தால் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், என்ஆர்ஐஸ் கொடுத்து கூட நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். என்ன டாக்குமெண்ட் நம்ம கொடுக்குறோமோ அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நேரில் போகும்போது திருமலாவில் போனோன்னே ஃப்ரீ பஸ்லேயும் போகலாம், இல்லை ஜீப்லேயும் போகலாம். சேவா சதன்ட்டு இருக்குது வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 2க்கு ஆப்போசிட்டில். அங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஜென் சேவா சதனுக்கு தான் போகணும். எந்த சேவா புக் பண்ணியிருந்தாலும் திருமலாவில் பறக்காமணி புக் பண்ணாலும், ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாவுக்கு புக் பண்ணாலும், நவநீத சேவா புக் பண்ணாலும், குரூப் சூப்பர்வைசரில் கூப்பிட்டுருந்தாலும் அவங்களே சொல்லிவிடுவாங்க எங்கே வரணுன்ட்டு. திருமலாவில் ஜென்ஸ் பில்டிங்க்கு போகணும், சேவா சதன் 2. அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லேடிஸ்னால் நம்ம லேடிஸ் சேவா சதனுக்கு வந்துடணும். தனித்தனியாக இடம் கொடுப்பாங்க, ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக. டெம்பிள் டியூட்டிங்கிறது ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, திருமலா, திருப்பதி, நவநீத சேவாவுக்கு கொடுப்பாங்க. நம்ம தனியாலாம் எங்கேயும் போய் பதிய வேண்டாம். நம்ம சேவா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே தினமுமே நம்மளை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. நம்ம சாயந்தரம் போல் போர்டில் போய் செக் பண்ணணும் நம்ம பேர் அங்கே இருக்கா அப்படின்ட்டு. நோட்டீஸ் ஒட்டுவாங்க. லேடிஸ் சேவா சதன்லேயும் ஒட்டுவாங்க, ஜென்ஸ் சேவா சதன்லேயும் ஒட்டுவாங்க. அண்ட் கால் பண்ணி கூட கூப்பிட்றாங்க. இப்போ ஷிஃப்டெல்லாம் கூட முன்னை விட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஆப்ஷன் கிடைக்கிது. கோயில் உள்ளே போய் சேவா செய்யணும் அப்படின்னா ஈவன் சீனியர் சிட்டிசன் க்யூவில் சேவா செய்கிறது கூட சரி, அதுக்குமே குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படணும். எந்த ஷிஃப்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஜென் சேவா சதனில் போய் ஸ்லிப்பு வாங்கிட்டு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா அந்த ஷிஃப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் கோயிலுள்ள சேவா செய்துட்டு வரலாம். அண்டு எந்த சேவா புக் பண்ணாலும் லாஸ்ட் டே பெருமாளை சுபதம் என்று வெளியே சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஏதாவது ஹெல்த் இஷ்யூனா திருமலையே அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம காமிச்சிக்கலாம். அன்னப்பிரசாதத்தில் சாப்பிட்டுக்கலாம். லேடிஸ்க்கு ட்ரெஸ்ஸு ஆரஞ்சு கலர் சாரி, மரூன் கலர் ப்ளவுஸு ப்ளெயினாக தைச்சிக்கணும். சுடிதாரும் போட்டுக்கலாம். டாப், பாட்டம், துப்பட்டா. பாட்டமும் துப்பட்டாவும் மெரூன் கலர், டாப் வந்து ஆரஞ்சு கலர். உங்களுக்கு சாரீ வந்து ஆன்லைன்லேயே மீஷோலலாம் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கிட்டே செக் பண்ணி பாருங்கள். சென்னைன்னா ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸில் இருக்குது, சரவணா ஸ்டோர்ஸில் இருக்குது, தாம்பரத்தில் கூட ஒரு ஷாப் இருக்குது. கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறேன், மறந்துருச்சு சடனாக நேம். சவுகார்பேட்லேயும் இருக்குது சாரி. சேவா போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மத்தியானம் 3 மணி போல் பிப்ரவரி மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கிங் அப்போவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இண்டிவிஜுவலாக புக் பண்ணால் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கணும். குரூப்பாக புக் பண்ணால் குரூப் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.